இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே இந்த வாரம் முழுவதும் நாம் அந்த ஒவ்வொரு காரியங்களை குறித்து, நிலையற்ற 6 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் கூட நிலையற்ற காரியமாக கருதப்படுவது நம்முடைய ஜீவன் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே என்று சொல்லி யாக்கோபு ஆக்கியோன் எழுதுகின்றார். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? புகை கொஞ்ச காலம் தோணுது, புகை உண்டாகுது. நம் நெருப்பு பற்ற வைத்த உடனே புகை ஏற்படுகிறது இல்லையா? அந்த புகை ஒரு நிமிடத்திலே அது மறைந்து போய் விடுகிறது. திரும்ப அந்த புகை நம்ம என்ன செய்ய முடியறதில்ல, பார்க்க முடிவதில்லை. அதே போலத்தான் இருக்கிறது நம்முடைய ஜீவனும் என்று சொல்லி அந்த யாக்கோபு ஆக்கியோன் கூறுகின்றார். இந்த காலத்துல புகையை கூட நம்ம அதிகமா வீடுகள்ல என்ன செய்ய முடியறதில்ல, பார்க்க முடியதில்லை. எல்லாருமே கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? கேஸ்ல அதிகமான புகை என்ன செய்வது கிடையாது, வருவது கிடையாது. ஆனா முன்னால உள்ள காலங்கள்ல மரக்கட்டைகளை வைத்து எரிக்கும் போது நிறைய புகை வெளிவரதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம் இல்லையா? அந்த புகை கொஞ்ச நேரத்துல இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி கஷ்டமா தோணும். அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும்போது அந்த புகை திரும்ப நம்ம என்ன செய்ய முடியாது, புகையை பார்க்க நினைச்சா கூட அந்த புகை அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. அப்படியே காற்றுல என்ன செய்யற அந்த புகை கரைந்து போய்விடும். அதே போலத்தான் நம்முடைய ஜீவனும் இருக்கிறது. அந்த புகையை போல அது தோன்றி மறைந்து போவதை போலத்தான் நம்முடைய ஜீவனும் இருக்கிறது என்று சொல்லி கூறுகின்றார். நமது ஜீவனும் கூட ஒரு நிலையற்ற ஒரு ஜீவன் தான். இந்த ஜீவன் நமக்கு சொந்தமானது கிடையாது. வேதம் சொல்லுறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது. நம்முடைய ஆத்மா அல்லது நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது, நமக்கு நஷ்டம்தான். நாம் அழிந்து போகிற உலகத்துக்காக நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் அது யாருக்கு தீமை விளைவிக்கிறதா இருக்கு? அது நமக்கே தீமை விளைவிக்கிறதாக இருக்கின்றது. நம்முடைய ஜீவன் ஒரு நிலையற்ற ஜீவனாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே மனிதர்கள் அல்லது நாம் பெரிய பதவியில் இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். எல்லாம் அவருடைய பணம், பதவி எல்லாம் அந்த ஜீவன் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா? எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கட்டும், பாருங்க, அந்த ஜீவன் அவரை விட்டு எடுபட்டு விட்டால் அவர் ஒரு அக்கிரணை பொருளாகத்தான் மாறி விடுகின்றார் இல்லையா? உடனே பாடியை எப்போ எடுப்பீங்க? நான் முன்னாலே சொன்னபடிதான் இல்லையா? பாடியை எப்போ எடுப்பீங்க? அவனுக்குள்ள ஜீவன் இல்லை, அது ஒரு பிணம், செத்த பிணத்தை போல என்ன செய்யறான், அவன் இருக்கிறான். அதனால இந்த உலகத்துல நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது. ஆண்டவருடைய பார்வையிலே அந்த ஜீவன் இந்த உலகத்திலே நிலையற்றதாக காணப்படுகிறது இல்லையா? அந்த ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் எப்படிப்பட்டதாம்? புகையை போல இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுறது. புகை தோன்றிய ஒரு சில நிமிடங்களிலேயே அது மறைந்து போய் விடுகின்றது. அப்படித்தான் நம்முடைய ஜீவனும் இருக்கிறது. இந்த நிலையற்ற ஜீவனை வைத்துக்கொண்டு நம்ம எவ்வளவு பெருமையான வார்த்தைகள்லாம் பேசுறோம்ல, தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறோம், தேவையற்ற காரியங்களை சிந்திக்கிறோம், செயல்படுத்துகிறோம். நாம் எத்தனை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை காலங்கள் அவரும் பொறுத்து கொண்டே இருக்கின்றார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய ஜீவனை ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கட்டும்ப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நீங்க வழி நடத்துங்க. என்னுடைய ஜீவனை நான் உம்முடைய கரத்திலே கொடுத்து, நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்திலே கொடுத்து, நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லுவோம் ஆண்டவருடைய சமூகத்துல. வேதத்தில் ஒரு ஊமையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த மரம், அந்த ஒரு வேலைக்காரன் ஒரு அழகான தோட்டத்தை பண்படுத்தும் பொழுது அந்த தோட்டத்து எஜமான் பார்க்கும்போது ஒரு மரம் கனி கொடுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அவன் சொல்றான், இந்த மரம் எதுக்கு வீணா இந்த இடத்துல ஒரு நாளும் ஒரு பழம் கூட அதுல பார்த்ததில்ல, அந்த மரத்தை என்ன செய்திருப்பா, நீ வெட்டி போடு அப்படின்னு சொல்றான் இந்த எஜமான். அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா, இன்னும் 1 வருஷம் பார்ப்போம், நான் அதை நல்லா கொத்தி அதுக்கு நல்லா உரம் எல்லாம் வச்சு நான் அதுக்கு ரொம்ப நல்லா பண்படுத்தி எல்லாம் செய்றேன், 1 வருஷம் பார்ப்போம், இந்த 1 வருஷத்துக்கு அப்புறமும் அது கனி கொடுக்கல, அது எந்த பழமோ எந்த பயனோ இல்லைன்னு சொன்னா அதை வெட்டி போட்டுரும் ஐயா அப்படின்னு சொல்றாரு அந்த எஜமானை பார்த்து அந்த வேலைக்காரன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் கூட
பிதாவினிடத்தில் நமக்காக அப்படித்தான் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பா, இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த மரம் என் மகன் இந்த வருஷம் இருக்கட்டும், என் மகன் இந்த வருஷம் இருக்கட்டும், என் மகளை நான் பண்படுத்திடுவேன், என் மகனை நான் பண்படுத்தி வச்சிருவேன், அவன் உமக்கென்று கனி தருவான் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் நமக்காக எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் பிதாவினிடத்துல. என் மகன் இன்னும் இருக்கட்டும்ப்பா, என் மகன் இன்னும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச காலம் நான் அவனை பாடுகளுக்கு உட்படுத்தி, சோதனைகளுக்கு உட்படுத்தி, அவனை எப்படியாவது ராஜ்யத்தின் புத்திரனாக, ராஜ்யத்தின் மகளாக நான் அவளை மாற்றி விடுவேப்பான்னு சொல்லி தன்னுடைய பிதாவினிடத்துல பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். பாருங்க, நம்முடைய ஜீவன் எவ்வளவு நிலையற்றது. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஜீவன் இது என்னவென்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் நம்ம எண்ணி பார்ப்போம், ஆண்டவரே என்னுடைய ஜீவன் எவ்வளவாய் நிலையற்றது என்று சொல்லி. ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் கூட நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய ஜீவன் ஆண்டோடைய பார்வையில எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி. அன்றைக்கு எசேக்கியா ராஜா மனங்கசந்து அழுதான். தன்னுடைய முடியாத நிலைமையிலேயே, ஆண்டவரே நான் இப்போ மறித்து போய் விடுவேனே, நான் என்ன செய்வது என்று சொல்லி, என்னுடைய நீதியெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கப்பா, நான் எவ்வளவு நன்மைகளெல்லாம் நான் செய்திருக்கிறேனே, உமக்கென்று நான் எவ்வளவு காரியங்களை நான் சாதித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சோர்புறமாய் திரும்பி மனங்கசந்து அழும்போது ஆண்டவர் அவனுடைய ஜீவனை அவனுக்கு 15 ஆண்டுகள் அவருக்கு கூட்டி கொடுத்தார் இல்லையா. இந்த நிலையற்ற ஜீவன் நம்மில் இருக்கும் வரை நாம் ஜீவாதிபதியை மற்றவருக்கு அறிவிப்போம். இந்த நிலையற்ற ஜீவன் நம்ம இருக்கும் வரைக்கும் தான் நாம் அந்த ஜீவாதிபதியை குறித்து மற்றவர்களோடு பேச முடியும். நாம் மரித்த பின் நாம் பேச முடியுமா? பேசவே முடியாது இல்லையா. ஆகவே நம்ம ஜீவன், இந்த நிலையற்ற ஜீவன் நம்முடைய உடம்பில இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவாதிபதியை பிறருக்கு அறிவிப்போம். அநேகரை அவரண்டை நாம் கொண்டு செல்வோம். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். என் மகா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும்ப்பா. தன்னுடைய பிதாவினிடத்தில் சொல்லுறா, என் மகா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா அவள் சரியாக வந்து விடுவாள். என் மகன் கொஞ்ச நாள் இன்னும் இருந்தேன்னு சொன்னா, அவருக்கு நீ ஜீவனை நீட்டி கொடுப்பீங்கன்னு சொன்னா அவன் என்னுடையவனாய் மாறி விடுவான் என்று சொல்லி நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். இந்த பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்ற நாட்களை நாம் அல்லல் தட்டி விடாதபடி, நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது, நிலையற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி, நாம் அந்த ஜீவாதிபதியை நெருங்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அப்படிப்பட்ட கிருபை தர நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த எங்களுக்கு நீ தந்திருக்கின்ற இந்த ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்று சொல்லி நாங்கள் எண்ணி பார்க்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த நிலையற்ற ஜீவனை இந்த உடம்பிலே வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வளவு பெருமையாய், எவ்வளவு மேட்டிமையான காரியங்களை பேசுகிறோம், சிந்திக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நாங்கள் எவ்வளவு காரியங்களை உமக்கு விரோதமாக கூட பேசிய நாட்கள் உண்டு சாமி. எங்களுடைய ஜீவனை நினைத்து பார்க்கும்படியா எங்கள் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆயுசு நாளில் பெருக பண்ணி கொண்டே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி எங்களுக்காக, என் மகன் என் மகள் இந்த ஆண்டும் இருக்கட்டும், நான் அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்வேன், அவள் இடத்துல திரும்புவாள் என்று சொல்லி எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாய் உம்மண்டையிலே திரும்பி வர எங்களை நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான போராட்டங்களிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் பாடுகளிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல விடுதலையை கொடுத்து, ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தின் விளிம்பிலே போராடி கொண்டிருக்கலாம், அவர்களுக்கு அந்த ஜீவனை கர்த்தனை மறுபடியும் கொடுத்து அந்த வாழ்க்கையை கர்த்தர் நீங்க புதுப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வழிநடத்துங்க. இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுது என் ஜீவன் என்னை விட்டு பிரிந்து விடுமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற அநேக பிள்ளைகள் உண்டு ஐயா. கர்த்தர் நீர் அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் என்று சொல்லி விசுவாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை